2016ல் இந்திய அரசாங்கம் இந்திய பாதுகாப்புத் துறைக்கு 36 ரஃபேல் விமானங்கள் வாங்குறதுக்காக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷனோட ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. அந்த சமயத்தில் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. எதிர்க்கட்சிகள் இதில் பெரிய அளவு ஊழல் நடந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் 2018ல் உச்சநீதிமன்றம் இதில் ஊழல் நடந்ததுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம். 2011ல் அப்போதைய யூபிஏ கவர்மெண்ட் இந்திய பாதுகாப்பு துறைக்கு 126 போர் விமானங்கள் வாங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போது அதுக்காக டெண்டர் விட்டுருந்தாங்க. பல நாடுகளோட போர் விமானம் தயாரிக்கும் கம்பெனிகள் இந்த டெண்டரில் கலந்துக்கிட்டாங்க. இறுதியாக 31 ஜனவரி 2012ல் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் போச்சு. இந்த ஒப்பந்தப்படி 18 போர் விமானங்கள் முழுமையாக பிரான்ஸ் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீதியுள்ள 108 போர் விமானங்கள் அதுக்குண்டான உதிரி பாகங்கள் மற்றும் டெக்னாலஜி இந்தியா கிட்ட கொடுத்துருவாங்க. அது இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனமான HAL, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், அவங்க கிட்ட தயாரிக்கப்படும். இதன்படி ஜனவரி 2014ல் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் 30 பில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது 1,86,000 கோடிக்கு இந்த விமானங்கள் தயாரிக்கப்படுது. அதாவது ஒரு விமானத்தோட விலை 120 மில்லியன் அமெரிக்கன் டாலர், இந்திய மதிப்பில் 746 கோடி. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் HAL தயாரிக்கிற விமானத்தோட தரத்தை டசால்ட் ஏவியேஷன் சரிபார்க்கணும் அப்படின்னு கூறப்பட்டுச்சு. ஆனால் இதுக்கு டசால்ட் ஏவியேஷன் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. 2014 மேல இந்தியாவில் பொது தேர்தல் வருது. இதில் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியை இழக்குது. மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான NDA கவர்மெண்ட் ஆட்சியை அமைக்கிறாங்க. அதன் பிறகு HAL தயாரிக்கும் விமானங்களுக்கு உண்டான விலை மற்றும் தரம் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணங்களால ரஃபேலுக்கு பதிலாக சுகாய் போர் விமானங்களை வாங்கலாம் அப்படின்னு அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவிக்கிறாரு. இதன்படி 2015 பிப்ரவரியில் டசால்ட் ஏவியேஷனோட போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுது. அதன் பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2016ல் பிரான்ஸ் சுற்றுப்பயணம் போறாரு. அந்த சமயத்தில் மீண்டும் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோட ரஃபேல் விமானம் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இதுல 36 விமானங்கள் வாங்குவதா ஒப்பந்தமிடப்படுது. இதோட தயாரிக்கும் உரிமை HALக்கு பதிலாக ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் கம்பெனிக்கு கொடுக்கப்படுது. இந்த ஒப்பந்தப்படி 36 போர் விமானங்கள் 7.87 பில்லியன் யூரோக்கு, அதாவது 58,800 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தமிடப்படுது. சுமார் ஒரு விமானத்தோட விலை 1,600 கோடி ரூபாய். இந்த விலை தொடர்பா அப்போதைய எதிர்க்கட்சிகள் விவாதத்தை எழுப்புனாங்க. அவங்க பல சந்தேகங்களையும் முன்வைத்தாங்க. இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தையும் நாடினாங்க. இறுதியா 2019ல் உச்ச நீதிமன்றம் இதுல ஊழல் நடந்ததுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஒரு விமானத்தோட விலை 741 கோடி ரூபாய். அதை இந்திய பொதுத்துறை நிறுவனமான HAL தயாரிக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தை மாற்றி மீண்டும் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு விமானத்தோட விலை 1,600 கோடி ரூபாய். அதை எந்த முன் அனுபவமுமே இல்லாத ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் கம்பெனி தயாரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த ஊழலுமே நடக்கல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இதுல ஏதாவது ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கிறத உங்களோட பார்வைக்கே விட்டு விடுறேன். இது மட்டும் இல்லாம எப்பவுமே மேக் இன் இந்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஒரு தேசிய கட்சி, அதோட மாநில தலைவர் ஒருவர் ரஃபேல் நிறுவனத்தால தயாரிக்கப்பட்ட ஒரு வாட்சை கட்டியிருந்தாரு. இது பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்திச்சு. இந்த வாட்சை கட்டினதுக்கு அவர் கொடுத்த விளக்கம், நான் தேசபக்தி காரணமா இந்த வாட்சை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி பிரான்ஸ் நாட்டில் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தால தயாரிக்கப்பட்ட ஒரு ரஃபேல் வாட்ச் இந்திய நாட்டில் ஒரு இந்தியன் கட்டுறது தேசபக்தி ஆகும்? நீங்களே பதில் சொல்லுங்க. நன்றி.
மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.